தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளோட தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பட்டக்கர் சேனலில் நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா, நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வரக்கூடிய பீட்ரூட் பயன்படுத்தி நம்ம வீட்டிலேயே பீட்ரூட் கீரை செடி வந்து எப்படி வளர்க்குறது, அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதே மாதிரி பல வகையான கார்டனிங் வீடியோஸ் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் கார்டனிங், மரம், செடி வளர்ப்பு அப்படி இருக்கும், அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ இந்த பீட்ரூட் செடி வளர்க்குறதுக்கு நான் ஒரு சிறிய பீட்ரூட் வந்து எடுத்திருக்கேன். இதோட மேல் பகுதியை மட்டும் நம்ம தனியாக வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். கீழ்ப்பகுதி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக கூட்டு வைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். இந்த பீட்ரூட் வந்து நம்ம தேர்ந்தெடுக்கும் போது மேலே கொஞ்சம் இலைகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த செடி வந்து ரொம்ப சீக்கிரமாக வளர்ந்து வரும். ஸோ அந்த மாதிரிப்பட்ட பீட்ரூட் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணியிருக்கோம். இதுதான் இந்த மண்ணில் வந்து வைக்க போகிறோம். இந்த மண்ணை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா இது வந்து சாதாரண மண், கொஞ்சமாக உரம், அதுக்கப்புறமா கோகோ பீட், அதாவது தேங்காய் நார் பொடி வந்து கொஞ்சம் கலந்து நான் வந்து வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன மாதிரி உரம் இருக்கோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். மண்புழு உரம் இருக்குது அப்படின்னா அதை போட்டுக்கோங்க. இல்லை அப்படின்னா கிச்சன் வேஸ்ட் பயன்படுத்தி உரம் வச்சுருந்தாலோ அல்லது நீங்கள் ஏதாவது ஒரு இயற்கை உரம் வந்து நீங்கள் கலந்து அந்த மண்ணில் போட்டு வச்சுக்கோங்க. மண்ணில் இந்த மாதிரி சிறியதாக ஒரு குழி தோண்டி நம்ம அதில் வந்து இந்த பீட்ரூட்டை வந்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்ம வச்சுட்டோம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றிட்டு நம்ம வெளியே கொண்டு போய் வைக்க வேண்டியது. ரொம்ப ரொம்ப சுலபமாக நம்ம வீட்டில் இந்த செடி வந்து வளர்க்கலாம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பீட்ரூட் வளர்க்குறதுல நமக்கு புதிய பீட்ரூட் வந்து கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் இதில் வந்து மேலே வந்து நிறைய கீரை நமக்கு வந்து கிடைக்கும். பீட்ரூட் கீரை வந்து கிடைக்கும். சாதாரணமாக நம்ம கீரை பயன்படுத்துறது மாதிரி இந்த கீரை நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். ரொம்ப ரொம்ப உடலுக்கு நல்லது. அதில் என்ன மாதிரி ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது எல்லாமே நான் வந்து இந்த வீடியோவில் வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி வச்சதுக்கப்புறமா ஒரு 3 நாளுக்கு பிறகு நம்ம வந்து ஷூட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து புதிய இலைகள் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே வந்து தெரியும். அந்த பழைய இலைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கருக ஆரம்பிச்சிடும். புதுசாக வரது மட்டும்தான் நமக்கு மேலே வந்து நல்லா வரும். இது வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் 1 வாரத்திற்கு பிறகு நம்ம வந்து ஷூட் பண்ணியிருக்கோம். அந்த இலைகள் எல்லாம் கொஞ்சம் பெருசாகிடுச்சு. அதுக்கப்புறமா திரும்பவும் இலைகள் வந்து வருது. இந்த மாதிரி இதில் வந்து இலைகள் வரும்போது நம்ம மேலே இருக்கக்கூடிய இலைகள் எல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி நம்ம தேவைக்கு கூட்டு வைக்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கலாம். அதில் திரும்பவும் நமக்கு புதிய இலைகள் வந்துக்கிட்டே இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் வந்து இருக்குது. அதாவது நம்ம நார்மலாக பீட்ரூட் வந்து சாப்பிட்றதுல இருக்கிறத விட இதில் இன்னும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக விட்டமின் ஏ வந்து இருக்குது. அதனால அது எதுக்கு நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கண்ணுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி விட்டமின் சி கூட இதில் வந்து அளவுக்கு அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால நம்மளோட உடலுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து இது வந்து கொடுக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் வந்து நிறைய விட்டமின்ஸ், ஃபைபர், மினரல்ஸ் எல்லாமே இருக்குது. அதனால ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லலாம். ஃபைபர் எல்லாம் இருக்கிறதுனால நம்மளோட டைஜஷனுக்குமே இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்மளோட எலும்பு வளர்ச்சி, அதுக்கப்புறமா பற்களோட அந்த பாதுகாப்பு எல்லாத்துக்குமே வலிமை கொடுக்கக்கூடியதாக இது வந்து இந்த கீரை வந்து நமக்கு ரொம்பவே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் டிசீஸ், அதாவது இதயத்தில் பிரச்சனை உள்ளவங்க கூட இந்த மாதிரி கீரைகள் சாப்பிடும்போது அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பலம் வந்து இதயத்துக்கு வந்து கொடுக்கும். ஓவரால் பார்த்தீங்கன்னா இது நம்ம கட்டாயமாக எல்லாருமே சாப்பிட வேண்டிய ஒன்று. நம்ம பீட்ரூட்டில் மட்டும்தான் நம்ம சாப்பிடுவோம், இந்த கீரை சாப்பிட்றது கிடையாது. பட் இதில் வந்து அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. ஸோ கட்டாயமாக நீங்கள் ஒவ்வொரு தடவையும் பீட்ரூட் கடையிலேருந்து வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா கீழே இருக்கிற பாட்டை கூட்டு வச்சுட்டு அந்த மேலே இருக்கிறத தூக்கி தூர போடாமல் நம்ம இந்த மாதிரி நம்ம செடி வைக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். ஒவ்வொரு செடியிலையுமே உங்களுக்கு வந்து நிறைய கீரைகள் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம அதை கட் பண்ணி எடுக்க எடுக்க திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது நம்ம சாப்பிட்றதுனால நம்மளோட உடலுக்கு வந்து அவ்வளோ பயன்கள் வந்து இருக்குது. இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பட்டக்கர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.